வணக்கம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் கற்றுக்கிறதுக்காக ஆவலுடன் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சென்ற நிகழ்ச்சியிலே நாம் 81லிருந்து 90 முடியும் வரையிலான நாமாக்களை பார்த்தோம். அதனுடைய ரீகேப் மாதிரி இப்போது இந்த நிகழ்ச்சியிலே 81லிருந்து 90 வரையிலும் உள்ள நாமாக்களை நான் படிக்கிறேன். நீங்கள் கூட சொல்லலாம், ஆனால் மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டால் போதும். ஆரம்பிப்போமா? ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். தேஜோ விருஷோத்யுதிதரஹ சர்வசஸ்திரபிருதாம் வரஹ பிரக்ரஹோ நிக்ரஹோ வ்யக்ரோ நைகஸ்ருங்கோ கதாக்ரஜஹ சதுர்மூர்த்தி சதுர்பாஹுः சதுர்வ்யூஹச்சதுர்கதிः சதுராத்மா சதுர்பாவः சதுர்வேத விதேகபாத் சமாவர்த்தோ நிவృత్తాத்மா துர்ஜயோ துரதிக்ரமः दुर्लभो दुर्गमो दुर्गो दुरावासो दुरारिः शुभांगो लोकसारंगः सुतंदुस्तंदुवर्धनः इंद्रकर्मा महाकर्मा कृतकर्मा कृतागमः उद्भवः सुंदरः सुंदो रत्ननाभसुलोचनः अर्को वाजसनशृंगी जयन्तः सर्वविजयी सुवर्णबिन्दुरक्षोभ्यः सर्ववागीश्वरेश्वरः महाह्रतो महागर्तो महाभूतो महानिधिः कुमुदः कुन्दरः कुन्दः पर्जन्यः पावनोऽनिलः अमृतांशो मृतवपुः सर्वज्ञः सर्वतोमुखः सुलभः शिवतः सिद्धः शत्रुजिच्चत्रुदापनः न्यग्रोधोदुम्बरोऽस्वत्थः चाणूरान्द्रंशूदनः सहस्रार्तिः सप्तजिह्वः सप्तैधा सप्तवाहनः अमूर्तिरणकोचिन्त्यो भयकृद्भयनाशनः अनुर्बृहत्कृशस्तूलः गुणभन्निर्गुणो महान् अधृतः स्वधृतः स्वास्यः प्राग्वंशो वंशवर्धनः भारभृत्कथितो योगी योगीशः सर्वकामदः आश्रमश्रमणक्षामः सुपर्णो वायुवाहनः. சென்ற கிளாஸிலே 90 வரையிலும் பார்த்தோம். இப்பொழுது 91லிருந்து 100 வரையிலும் வரக்கூடிய ஸ்லோகங்களிலே வரக்கூடிய நாமாக்களை பார்க்கலாம். பாரபிருத் கதிதோ யோகி योगीशः सर्वकामदः आश्रमः श्रमणः क्षामः सुपर्णो वायुवाहनः. திருப்பி படிக்கிறேன் பாருங்க. பாரபிருத் கதிதோ யோகி योगीशः सर्वकामदः आश्रम श्रमण क्षामः सुपर्णो वायुवाहनः. சரியா? ரைட். டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த கிளாஸில் இல்லை, இதுக்கு முன்னாடி நடத்துனதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். ஏன்னா சந்தேகத்தோடு படித்து தப்பாக படிக்கக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. தனுர்தரோ धनुर्वेदो दंडो दमयिता दमः अपराजितः सर्वसहः
நியந்தா அநியமோ யமஹ. திருப்பியும் பாருங்க. தனுர்தரோ தனுர்வேதோ தண்டோ தமைதா தமஹ அபராஜிதः சர்வசஹ நியந்தா நியமோ யமஹ. சத்வவான் சாத்விகः சத்யः சத்யதர்மபராயணः அபிப்ராயः பிரியார்கோர்கः பிரியகிருத் பிரீதிவர்தனः. திருப்பி படிக்கிறேன். சத்வவான் சாத்விகः சத்யः சத்யதர்மபராயணः அபிப்ராயः பிரியார்கோர்கः பிரியகிருத் பிரீதிவர்தனः. டவுட் இல்லையே? அடுத்தது போலமா? விஹாய சகதிர்ஜோதிஹி சுருஜிஹி ஹுதபுக் விபுஹு ரவிர்விரோச்சனः சூர்யः சவிதா ரவிலோச்சனः. திருப்பி பாருங்க. விஹாய சகதிர்ஜோதிஹி சுருச்சிர்ஹுதபுக் விபுஹு ரவிர்விரோச்சனः சூர்யः சவிதா ரவிலோச்சனः. அடுத்த ஸ்லோகம். அனந்தோ ஹுதபுக் போக்தா சுகதோ நிக்ரஜோக்ரஜः அனிர்விண்ணः சதாமர்ஷி லோகாதிஷ்டானமத்புதः. திருப்பியும் சொல்கிறேன் பாருங்க. அனந்தோ ஹுதபுக் போக்தா சுகதோ நைக்ரஜோக்ரஜः அனிர்விண்ண சதாமர்ஷி லோகாதிஷ்டானமத்புதः சனாத் சனாதனதமः கபிலः கபிரப்யயः ஸ்வஸ்திதः ஸ்வஸ்திகிருத் ஸ்வஸ்திஹ ஸ்வஸ்திபுக் ஸ்வஸ்தி தட்சிணः. எல்லாம் ஸ்வஸ்தியாகவே வருது. திருப்பியும் சொல்கிறேன் பாருங்க. சனாத் சனாதனதமः, பார்த்து ஜாக்கிரதையாக சொல்லணும். சனாதனதமः சனாதனதமः கபிலः கபிரவ்யயः ஸ்வஸ்திதः ஸ்வஸ்திகிருத் ஸ்வஸ்தி ஸ்வஸ்திபுக் ஸ்வஸ்தி தட்சிணः. அடுத்தது பாருங்க. ஆரோத்ரः குண்டலீ சக்ரீ விக்ரம்யோர்ஜிதசாசனः சப்தாதிக சப்தசஹ சிசிரः சர்வரீகரः. திருப்பியும் பாருங்க. அரௌத்ரः குண்டலீ சக்ரீ விக்ரமீ ஊர்ஜிதசாசனः விக்ரம்யூர்ஜிதசாசனः இருக்கு. அந்த பதம் பிரியும் போது விக்ரமீ ஊர்ஜிதசாசனः, அதை விக்ரம்யோர்ஜிதசாசனः அப்படி ரெண்டு வார்த்தையை சேர்த்து எழுதியிருக்கா. சப்தாதிக சப்தசஹ சிசிரः சர்வரீகரः அக்ரூரப்பேசலோ தக்ஷோ தக்ஷிணக்ஷமிணாம்பரः வித்வத்தமோ வீதபயः புண்ணியஸ்ரவணகீர்த்தனः. அடுத்தது பாருங்க. அக்ரூரः பேசலோ, அவர் சரியா சொல்லலை, பெசலோங்கிற பெசலோ இல்லை, அது பேசலோ, பே தீர்க்கமாக சொல்லணும். அக்ரூர பேசலோ
தக்ஷோ தக்ஷிணக்ஷமிணாம் வரஹ தக்ஷிணா தக்ஷா. அந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி சொன்னால் தான் வரும், இல்லாட்டா ஷா ஆயிடும். ஷா வேற இக்ஷா வேற. இக்ஷாங்கிறது வந்து பாதிகா மீதி ஷா, கு ஷா ஷா. இதுவே நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா, நட்சத்திரம் இப்படி சொல்கிறோம். அதே மாதிரி தக்ஷா தட்சிணா க்ஷமிணாம் வரஹ எல்லாமே க்ஷாங்க சொல்லி சொல்லணும். வித்வத்தமோ வீதவயः புண்ணியஸ்ரவண கீர்த்தனः உத்தாரணோ துஷ்கிருதீஹ புண்ணியோ துஸ்வப்னநாசனः. துஸ்வப்னநாசனः அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்ட கனவுகளையெல்லாம் போக்கக்கூடியவர். பகவானுடைய நாமாக்களை சொல்லித்தோம்னா ராத்திரி தூங்கும்போது கெட்ட கனவெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி கெட்ட கனவெல்லாம் போக்கக்கூடிய நாமாவாக இருக்கு. வீரஹ ரட்சணः சந்தः ஜீவன பர்யவஸ்திதः. இப்போ அடுத்தது பாருங்க. அனந்த ரூபோ நந்தஸ்ரீ ஜிதமன்யுர்பயாபஹः சதுரஸ்ரோ கபீராத்மா விதிஷோ வியாதிஷோ திசः. கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கக்கூடியது. அனந்தரூபோ அனந்தஸ்ரீ, அனந்தரூபா அனந்தஸ்ரீ சொல்லணும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வருது? அனந்தஸ்ரீ ஜிதமன்யுஹு, ஸ்ரீர்ஜிதமன்யுஹு. ஸ்ரீ போட்டு ஒரு இரு போட்டு ஜிதமன்யு போட்டிருக்கு இல்லையா, அது எப்படி பிரிக்கணும்? அனந்தரூபா ஒரு வார்த்தை, அனந்தஸ்ரீஹி ஒரு வார்த்தை, ஜிதமன்யுஹு ஒரு வார்த்தை, பயாவஹ ஒரு வார்த்தை. சதுரஸ்ரோ கபீராத்மா விதிஷோ வியாதிஷோ திசஹ. இங்கே இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்கிறோம். இதன் தொடர்ச்சியாக 101 முதல் வரக்கூடியதான ஸ்லோகங்களை பார்க்க போகின்றோம். விஷ்ணு சகஸ்ரநாமம் 106 ஸ்லோகங்களுடைய நிறைவு பெறுகிறது. அதன் பிறகு வேறு சில ஸ்லோகங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி உத்தரபாகம், அந்த உத்தரபாகத்தில் தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய பலஸ்ருதி வரைகிறது. அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். வணக்கம்.